மழைக்காலங்களில் ஏற்படும் நோய்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மூலிகைகள் மூலமே தீர்வை காண முடியும் என்கின்றனர் சித்த மருத்துவர்கள். அது மட்டுமின்றி நோய்கள் வரும் முன் காக்கும் எளிய முறை நடைமுறைகளும் உண்டு என்கின்றனர். அவை என்ன என்று இப்போது பார்க்கலாம். மழையில் நனையும் போது பரவலாக சளி, இருமல், சைனஸ் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இவற்றை 2 நாட்களில் குணமடைய செய்ய ஆடாதுடை, தூதுவளை, கண்டங்கத்திரி இலை, சுக்கு, மிளகு, திப்பிலி மற்றும் துளசி போன்றவற்றை 200 மில்லிலிட்டர் தண்ணீரில் சேர்த்து 50 மில்லிலிட்டராக சுருங்கி வரும் வரை காய்ச்சி 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை குடிக்க வேண்டும் என்கின்றனர் சித்த மருத்துவர்கள். மழைக்காலத்தில் அதிகம் பேரை பாதிக்கும் நோய்களில் டெங்குவும் ஒன்று. மனித உடலில் சராசரியாக 1,50,000 இரத்த தட்டுகள் இருக்கும் நிலையில் தீவிரமடையும் டெங்கு காய்ச்சலால் 1000 இரத்த தட்டுகள் வரை குறைவதற்கு வாய்ப்புள்ளதாகவும், சித்த மருத்துவத்தில் தயாரிக்கக்கூடிய கஷாயத்தால் நாள் ஒன்றுக்கு 30,000 இரத்த தட்டுகள் அதிகரிப்பதால் நோயிலிருந்து விடுபட முடியும் என்கின்றனர் சித்த மருத்துவர்கள். வெளியில் கிடைக்கக்கூடிய நிலவேம்பு ஒரு 10 கிராம், அது கூட சீந்தில் கொடி 10 கிராம், பற்படாகம் என்கின்ற ஒரு மூலிகை 10 கிராம், அதுமாதிரி விஷ்ணுகரந்தி 10 கிராம், இது கூட சுக்கு, மிளகு, திப்பிலி, பப்பாளி இலை ஒவ்வொன்றையும் 10 கிராம் எடுத்துகிட்டு இது நல்லா தண்ணியில் வேக வச்சு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து 200 ml தண்ணி சுண்டன பின்னாடி 3 நேரத்துக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு 100 ml பருகி வந்தால் நம்ம எளிய இந்த நோயை குணப்படுத்திக்கலாம். நாட்டு மருந்து கடைகள், அரசு மற்றும் தனியார் சித்த மருத்துவமனைகளில் இந்த மூலிகைகள் தற்பொழுது எளிதாக கிடைத்து வருகின்றன. நிலவேம்பு கஷாயம் இதுகெல்லாம் கொடுத்தாருங்க. அப்போ இதுக்கு இடையில் கருப்பட்டி, வெங்காயம் இதுகளை சேர்த்து சாப்பிட சொன்னாருங்க. சாப்பிடும்போது ஒரு 3 நேரத்துலேயே நம்மளுக்கு நல்லபடியாக உடம்பு நார்மலாகி போச்சு. டெங்கு காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்ட சித்த மருத்துவத்தில் நிலவேம்பு கஷாயம் எடுக்க சொன்னாங்க. அதை அப்போ காய்ச்சல் வந்தோடனே பிளட் பிளேட்லெட் கம்மியாக இருந்தது. எடுத்தோடனே 1 டேயில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு. அதனால் ரெகுலராக நாங்கள் சித்த மருத்துவம் தான் எடுப்போம். கொசு மற்றும் காற்றின் மூலம் பரவும் கிருமிகளை கட்டுப்படுத்த வேம்பு இலை அல்லது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய வேம்பு பொடியுடன் மஞ்சள் பொடி கலந்து காலை மாலை இருவேளையும் புகை போடும் பழக்கம் பின்பற்றலாம் என்கிறார்கள் சித்த மருத்துவர்கள். எளிய முறையில் அன்றாட உணவில் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய பொருட்களே சித்த மருத்துவத்தில் மூலிகை மற்றும் மருந்து பொருட்களாக இருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் மக்கள் மறந்த இந்த சித்த மருத்துவ முறைகள் மீண்டும் தற்போது பின்பற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.